நம்ம டெலிகிராம் சேனலில் இதோட ஃபாண்ட் இருக்குது, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ப்ளே ஸ்டோர் போய் பிக்சல்னு ஒரு ஆப் இருக்கும், அதை ஏற்றிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் எந்த பேர் எழுதுறீங்களோ அதை எழுதி வைங்க. எழுதி வச்சு அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதை டன்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட தமிழ் ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஃபாண்ட்டு வந்து 01ன்னு போட்டால் நம்மளோட தமிழ் ஃபாண்ட் வரும், அதை ஆட் பண்ணி வைக்கணும். இப்போ வந்துடுச்சு. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து குரோம் ஓப்பன் பண்ணணும். அப்படியே கட் பண்ணிட்டு குரோம் ஓப்பன் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டட் அப்படின்னு நீங்கள் எழுதணும். எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்னு வரும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டே கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்க பாருங்கள், எனி கோட் டு எனி ஃபாண்ட். இங்கே இருக்கும் எனி கோட் டு எனி ஃபாண்ட், இதை கிளிக் பண்ணிட்டு மேலே அப்படியே தள்ளிட்டே இருந்தீங்கன்னா கீழே நம்ம காப்பி பண்ண பேரை வந்து இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா கேஏன்னு ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்படியே மேலே தள்ளிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட பேர் வந்து அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இதை வந்து அப்படியே நீங்கள் பிக்சலில் போய் எடிட் ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து இதில் காப்பி பண்ணுங்கள். இதை அழிச்சு விட்டு அந்த எழுத்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட தமிழ் ஸ்டைல் ஃபாண்ட் அதே மாதிரியே வரும். இப்போ நான் என்னோடய பேர் எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி போய் நீங்கள் எந்த கலர் வேணால் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு பேர் வந்து சென்டரில் நடுவில் வர மாதிரி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பாருங்கள் ஒரு கட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அதை தொட்டிங்கன்னா சேவ் இமேஜ்னு வரும்.